வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்க, அல்லது உங்க பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27 அல்லது பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது மேஷம் அல்லது விருச்சிகம் உங்க ராசியா, நீங்க முருகப்பெருமான் கோயிலில் நெய் தீபம் போட்டு பாருங்க. அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. நல்ல மாற்றம் இருக்கும். இது சத்தியம். ஆம். உங்க நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25 விநாயக பெருமான் கோயிலில் நெய் தீபம் போட்டு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சிறு அதிகமாகும். அனுபவத்தில் பலன் கிடைத்தே தீரும். ஆமா, சரிங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. செவ்வாய்க்கிழமையில நல்ல நேரத்தை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்காதீங்க. அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்கு, விவசாயம் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்கிறதுக்கு, வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம். நல்ல பயன்படும். உங்கள் ராசிக்கு அது நல்ல நாளாக இருக்கணும். அதையும் பார்த்து செவ்வாய்க்கிழமையில கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். ரிசப்ஷன் வைக்கலாம், வீடு குடி போகலாம். ஒரு தப்பும் கிடையாது. ஆமாம், அனுபவத்தில் பலன் கிடைக்கும். எப்படி இருக்க போகிறது ராசி பலன் இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த தொழில இருந்தாலும் என்ன வயசுல இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, ரோஹிணி மிருகசீரிடம் கிருத்திகை 3 பேருக்குமே ஆணோ பெண்ணோ என்ன தொழில இருந்தாலும் என்ன வயசோ கலகிறீங்க. நல்ல மாற்றம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். மன உறுதி நல்லா இருக்கு. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை மேற்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் புனர்பூசம் சரி, திருவாதிரையும் சரி, மிருகசீரிடம் சரி, 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். அசைவனம் வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவனவு கூடாது. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களே, பூசம் ஆயில்யம் புனர்பூசம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன வயசாக இருந்தாலும் என்ன தொழிலில் இருந்தாலும் எல்லா துறையினருக்கும் நல்ல நாள். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, அறிவு எல்லாம் ஜெயிக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் 3 பேருக்குமே இருக்கிற பலவீனம் என்ன? வெத்து பிடிவாதம், வீண் வீம்பு. அதனால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சித்திரை அஸ்தம் உத்தரம் 3 பேருக்குமே வீணா நேரமும் பணமும் செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தப்பிக்கிறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கொடுக்கல் வாங்க வேண்டாம். பெரிய விலையில் பொருள் வாங்க வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, சுவாதி சித்திரை விசாகம் 3 பேருக்குமே கலக்கலான நாள். என்ன வயசு இருந்தாலும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையிலும் வெற்றி. உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, பெருந்தன்மை அது ஜெயிக்கும். வீண் செலவு இருக்காது. மன நிம்மதி இருக்கும். நல்லாவே இருக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, விசாகம் கேட்டை அல்லது இந்த நட்சத்திரம் மனுஷமா இருந்தாலும் சரி,
3 பேருக்குமே தேவையற்ற வம்பு பிரச்சனை வரும். ஏன்? உங்களுடைய மனக்குழப்பம், அது உங்க பலவீனம், அவசரம், பதட்டம், இதனால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 3 பேருக்குமே இருக்கிற மிகப்பெரிய பலவீனம், டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க, திட்டிடுவீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க, மன்னிப்பும் கேட்டுக்குவீங்க. ஆனா அவங்க மறக்க மாட்டாங்க, பழி வாங்குவாங்க. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் நந்தீசனே போற்றி. நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, அவிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 பேருக்குமே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இன்னைக்கு நிதானம், இதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வழக்கு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? அவிட்டமோ, சதயமோ, பூரட்டாதியோ 3 பேருமே கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் பைரவரே போற்றி. பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமானதை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 3 பேருக்குமே கவனம், தேவையற்ற வம்பு வரும். உங்களுடைய பலவீனம் என்ன? வீண் பேச்சு, அதனால மாட்டிக்குவீங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாராளமா பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான் நினைச்சுக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. செவ்வாய்க்கிழமையில் இருக்கிற நல்ல நேரத்தை அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்திக்கலாம், வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்க பயன்படுத்திக்கலாம், சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேச பயன்படுத்திக்கலாம், விவசாயம் சம்பந்தப்பட்ட முடிவெடுக்க பயன்படுத்திக்கலாம், தைரியமான வேலைகளை செய்ய பயன்படுத்திக்கலாம். ஆனா உங்க ராசிக்கு அன்னைக்கு நல்ல நாளா இருக்கணும், அது முக்கியம். தைரியமான காரியங்கள் செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை எப்பவுமே நல்லா இருக்கும். பாருங்க, அறுவை சிகிச்சை தைரியமா செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அது விவசாயம் சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிறது அதே மாதிரி தான். பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருக்கும். மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.